ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வாங்க புதுசாக ஒரு ரெசிபி நண்டு குழம்பு அப்படி செய்ய போகிறோம். இதை பாருங்கள், புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷு நண்டை வாங்கியிருக்கோம். இப்படி வச்சுருக்க பாருங்கள். இதை நண்டை வாங்கி அப்புறம் க்ளீன் பண்ணி எல்லாம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அப்புறமா பாருங்கள், இதுதான் வாங்கியிருக்க நண்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸு, இதை பாருங்கள். இது நண்டு வாங்கினது வாங்கி அப்படி நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி இப்படி நல்லா வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அதில் லைட்டாக கலக்கி வச்சுருக்கோம். அப்புறம் அதில் தேவைப்படுது பாருங்கள், தக்காளி, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வெங்காயம், இது மல்லித்தழை. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைன்னு தானே யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி பண்ண வேண்டாம். இல்லை உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கு பாருங்கள். இந்த முதல்ல நம்ம என்ன போடுறோம் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சிட்டு வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த பேஸ்ட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு சீரகம் இதில் 3 தான் கலக்கிருக்கோம். இதை மறக்காதீங்க. இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே நண்டை இப்போ எண்ணெயில் வறுக்க போகிறோம், மணக்க எடுக்கிறோம். நண்டை கொஞ்சம் மணக்கி எடுத்தோன்னா இதில் மண்ணை வாசம் இருக்காது, மண்ணை வாசம் போயிடும். அதுக்காக தான் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் மஞ்சத்தூள் உப்பு கலக்கி இதுதான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுக்கிறோம். எப்படி இதை ஃபுல்லாக செகப்பாயிரும் பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு இந்த சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதுங்க. இதே மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இதே மாதிரி புதுசாக நம்ம வீடியோ தயார் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு தயார் பண்ணி வீட்டில் எல்லாம் ஃபேமிலியாக சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நண்டு குழம்பு எப்படி செய்கிறாங்க தெரியல, நீங்கள் செஞ்சு வீடியோ போடுங்க அப்படி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் போய் நண்டு வாங்கி இன்றைக்கி தயார் பண்ணி போட்டுட்ருக்கோம். நண்டு எப்படி கிரேவி லைட்டாக குழம்பு மாதிரி இருக்கும். இதில் கிரேவி அதிகமாக தண்ணி இருக்காது, மீடியமு. கரெக்டாக எப்படி செய்கிறோம் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி நம்ம நண்டு மணக்க எடுக்கிறது, ஃப்ரை பண்ணுறது, எப்படி கலர் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்தோன்னா உங்களுக்கு மண்ணை வாசம் வராது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சேன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி ஆகிடுச்சு, ஃபுல்லாக கலர்ஃபுல் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி சூப்பராகிடுச்சு. எதோ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணுறது எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறது. அது உருளைக்கிழங்கு அதே மாதிரி கொஞ்சம் மண்ணில் இது எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அதில் மண் வாசம் போயிடும். நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணோன்னா இது மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு கலக்கணும், உப்பு போடணும். அதனால் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்தோன்னா இந்த மண்ணை வாசம் வராது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுட்டு இது சேனலுக்கு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக வரும். இனிமேல் ஒன்று வீடியோ இப்படி புதுசாக ஷேர் பண்ணுவோம். நண்டு குழம்பு எப்படி செய்கிறது தெரிய மாட்டேங்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம். ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக ஆகிட்டோன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அப்புறம் சரியாக வரும். இப்போ ஃப்ரை பண்ணி இது நண்டு வறுத்து வச்சது அதில் அப்படி எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி
நல்லா வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வறுத்து எடுத்தோன்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டிருக்கோம். மேலே இது கடுகு, வரமிளகாய், பிரியாணி இலை இதில் இருக்கும். இது மேலே இது வெங்காயம், குழம்பு செய்து அது மாதிரி தான் செய்து சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன விதமாக செய்கிறேன் நம்ம செய்கிறது அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டானா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்டானா டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுக்கு தோணும். இதே நண்டு குழம்பு எப்படி செய்கிறது பாருங்கள். வெங்காயமாக மணிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் ஆகணும். அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் கலர் ஆனால் அப்படி தான் நம்ம வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் விடணும். நீங்கள் இது பாருங்கள், பார்த்துட்டு இதே மாதிரி விதமாக செய்யுங்க. அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கலர்ஃபுல்லாக வச்சு பாருங்கள் வெங்காயம். இதே மாதிரி ரெசிபி ஐட்டம் மெதுவாக செஞ்சு போட்டுட்ருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இப்போ எப்படி ஆச்சு பாருங்கள், கலர்ஃபுல் ஆச்சு. இதே மேலே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கலக்கி போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி சாய்ச்சி இதை நல்லா மணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நல்லா மணக்கணும். அப்படியே அரைகுறையாக மணக்காமல் விடாதீங்க. நல்லா மணக்க இதில் மணக்கணும். இது எப்படி மணக்கிறது பாருங்கள். இது விதமாக கரெக்டாக தயார் பண்ணோன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். எப்படி தயாராகுது பாருங்கள். எப்படியாவது பாருங்கள். இப்படியெல்லாம் இது விதமாக தயார் பண்ணுறது. இது வந்து வரமிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் எப்படி டேஸ்ட்டு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக இது மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு டேஸ்ட்டு தவிர அதில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இதில் உப்பு போட்டிருக்க பாருங்கள். இது உப்பு எதுக்கு கலக்கிறதுக்கு அதிகமாக கொஞ்சம் போட்டிருக்கோம். நம்ம தக்காளி எல்லா இதையும் யூஸ் பண்ணணும். அதுக்கு சேர்ந்து போட்டாச்சு. இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்க பாருங்கள். இந்த லைட்டாக தண்ணி வச்சுருக்கோம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மசாலா எப்படி கலராக வந்துச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே நம்மோட போகிற தக்காளி. தக்காளி நல்லா கொஞ்சம் வேகணும். நல்லா கொஞ்சம் வேகணும். அப்புறம் நம்ம நேற்று போவோம் பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி விட்டாச்சு. நம்ம நேற்று அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும் போகணும். இது பாருங்கள், இதுதான் தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த தக்காளி நம்ம ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாக வெந்துடுச்சு. இது மேலே இது நம்ம வந்து கஸ்தூரி
கொஸ்திரி மெத்தி இலை கொஞ்சம் போட்டிருக்கோம். கொஸ்திரி மெத்தி இலை போட்டோன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட் ஃபுல்லு வரும். இது கவுச்ச வாசம் வராதுக்காக நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கவுச்ச வாசம் அடிக்கிறோம், அப்படி இது வராது. இதில் நம்ம தக்காளி ரெடி ஆகிடுச்சு, கொஸ்திரி மெத்தி போட்டாச்சு. இது மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். அன்ட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் எண்ணெயில் மணக்கி வச்சுருந்தோம், அதில் எல்லாம் போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வணக்கணும். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி ருசியாக இருக்கும். எப்படி தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கும், கண்ணுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த பார்க்குறதே நல்லா இருக்குண்ணா, சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்குள்ள தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். எல்லோரும் ஃபேமிலியாக குடும்பம் எல்லாம் சாப்பிடுங்க, இதே மாதிரி தயார் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம், செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் நண்டு குழம்பு நம்ம செய்ய தெரியாது, அப்படி தெரியாமல் போகக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இது ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிப்போம். பாருங்கள் எப்படி ரெடி ஆகுது. இது வந்து தண்ணி ஊற்றினா அப்புறம் எடுத்துக்கிட்டு 5 நிமிஷம் இது நல்லா வேகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகணும். 5 நிமிஷம் இது வேகணும், அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்திரும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும், இதே மாதிரி தான் குழம்பு செய்யணும். நண்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கடைசியில் நம்ம போட்டிருக்கோம் கொத்தமல்லி தழை. இது கொஞ்சம் மணமாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இது பாருங்கள் எல்லாம் ரெடி எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க, ஃபேமிலியெல்லாம் சாப்பிடுங்க. இதை பாருங்கள், பார்த்துட்டு ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.